ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு வழக்கமான ஊத்தப்பத்தையே ரொம்ப அதிக ஹெல்த்தியா செய்ய போறோம். அதுக்காக நம்ம அரிசிக்கு பதிலா ஓட்ஸையும், உளுந்துக்கு பதிலா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆளி விதைகள் அதையும் யூஸ் பண்ணி செய்ய போறோம். முதல்ல ஓட்ஸை எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுங்கிறத பார்ப்போம். நம்ம ஹெல்த்துக்காக ஓட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, இந்த குயிக் ஓட்ஸ்க்கு பதிலா ஓல்டு ஃபேஷன்ட் ரோல்டு ஓட்ஸ் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். ஓட்ஸில் உள்ள ஃபைபர் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா குறைக்குது. அதனால வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு ஓட்ஸை சமைச்சு சாப்பிட முடியாது. இப்படி பவர் பார்ஸாக வாங்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதில் உள்ள சுகர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ஊத்தப்பம் செய்யறதுக்காக நம்ம 2 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கிறோம். ஊத்தப்பம் செய்யறதுக்கு பொதுவாக நம்ம அரிசி கூட உளுந்து சேர்ப்போம் இல்லையா? இந்த ரெசிபியில் நம்ம உளுந்துக்கு பதிலாக ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளி விதை அப்படிங்கிற ஒரு விதைகளை யூஸ் பண்ண போகிறோம். ஃபிளாக்ஸ் சீடை அரைக்கும் போது அது உளுந்து மாதிரியே குழகுழப்பாக இருக்கும். இதில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்மளோட கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 2 கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்கு நம்ம 1/8 ஆஃப் அ கப் ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துக்க போகிறோம். அதாவது 1/4 கப்புக்கு பாதி அளவு நம்ம ஆளி விதைகள், அதாவது ஃபிளாக்ஸ் சீட் எடுத்துருக்கிறோம். இதை எடுத்து நம்ம மிக்சியோட பெரிய ஜாரில் போட்டுக்கிறோம். இது கூட கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூட காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா மட்டும் இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் வற்றல் சேர்க்கல. ஆனால் நான் மிளகாய் வற்றலுக்கு பதிலில் இதில் மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மிக்ஸை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இப்பவே இந்த ஊத்தப்பம் செய்ய போறோம் அப்படிங்கறனால இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கிறோம். முதல்ல நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறோம். இதை அரைக்க நம்மளுக்கு இது நல்லா கெட்டி ஆகும். ஏன்னா ஓட்ஸ் சீக்கிரமா நிறைய தண்ணியை குடிச்சுக்கும். அதனால நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். நம்ம 2 கப் ஓட்ஸ் தானே போட்டிருந்தோம். இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சாதான் நம்மளுக்கு ஓரளவுக்காவது இது தோசை மாவு மாதிரி வரும். ஃபிளாக்ஸ் சீடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உளுந்து மாதிரியே நல்லா பொங்கிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுக்கணும். வெயில் காலத்தில் பார்த்தோன்னா இதை நம்ம இப்படி அரைச்சி வச்சோம் அப்படின்னாலே நம்ம காலையில் அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாயந்தரம் இதை ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் குளிர்காலம்னா 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிருக்கு பதிலாக 1 குழிக்கரண்டி நிறையா பழைய தோசை மாவு இருக்கும்ல வீட்டில், அந்த தோசை மாவு 1 கரண்டி சேர்த்துருக்குறேன். இந்த மாவு நல்லா புளிச்சு வரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய பவுலுக்கு இதை மாற்றிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 6 hours to 8 hoursக்குள்ள, அதாவது ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா புளிச்சிரும். நான் இதை முந்தின நாள் இரவு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். மறுநாள் காலையில் இது நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம வீட்டு சாதாரண இட்லி மாவு தோசை மாவு மாதிரியே நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு இல்லையா? இதை அப்படியே சாதாரணமாக தோசையாகவும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஊத்தப்பம் பண்ணுறதுக்காக ஒரு பெல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். 1 கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கனமான தோசைக்கல்லை எடுத்து நம்ம சூடு பண்ணிட்டு அது ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெயை அப்படி அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சாதான் இந்த மாதிரி தோசையெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். கல் நல்லா சூடான பிறகு 1 குழிக்கரண்டி அளவுக்கு இந்த தோசை மாவு எடுத்து அதில் நம்ம அப்படி சின்ன வட்டமாக ஊற்றிக்கிறோம். இந்த தோசையை நம்ம அதிகம் விரிச்சு விடக்கூடாது. இது விரிச்சு விட்டுச்சுன்னா கீழே நமக்கு ஒட்டிக்கும். ஏன்னா இந்த ஓட்ஸ் நம்மளுக்கு தோசை மாவு மாதிரிலாம் இருக்காதுங்க. நம்ம யூஸ்வலாகவே நம்ம ஊத்தப்பத்துக்கு அதிகமாக விரிச்சு விட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இதில் அப்படி வெறுமனே மட்டும் ஊற்றி விட்டுறணும். பிறகு அது மேலே நம்ம கொஞ்சமாக இந்த வெங்காயம், இந்த கேரட் எல்லாத்தையும் அப்படி லைட்டாக ஜென்டிலாக தூவிக்கலாம். நம்ம பிளைனாக வெறும் ஊத்தப்பமாக போடுறத விட இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வயிறு நிரம்பின மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதில் 2 ஊத்தப்பம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நான் இந்த ஊத்தப்பம் மேலே இந்த மாதிரி இட்லி பொடியை கொஞ்சமாக தூவி விட்டுக்குவேன். இது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இது மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், வாசமாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஊத்தப்பத்தை திருப்பி போட மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த ஊத்தப்பத்தை நம்ம லேசாக இப்படி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஓட்ஸ் ஊத்தப்பம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இனிமேல் இதை ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஊத்தப்பத்துக்காக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மார்னிங் இந்த மாதிரி எடுத்து அழகாக நம்ம ஊத்தப்பமாக போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் இப்படி பச்சையாக சேர்த்துக்கிறத விட இப்படி வதக்கி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த ஊத்தப்பம் கூட என்ன சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதுக்கு தேங்காய் சட்னி யூஸ்வலாக சர்வ் பண்ணுவேன். இது ரொம்ப டேஸ்டியான காம்போவாக இருக்குங்க. இந்த ஓட்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்லலாம் நிறைய ஃபைபர் இருக்கிறனால நம்மளுக்கு இது 2 சாப்பிட்டாலும் போதும்.
இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் பசி தாங்கும். ஃப்ளாக்ஸ் சீட்ல நல்லா எண்ணெய் பசை இருக்கனால இந்த தோசை ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான, டேஸ்டியான ஊத்தப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியே நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஒரு ஹைப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி டயட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, take care. See you.